வாக்காளர்களுக்கு தனித்துவமான எண் வழங்க அடுத்த 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் போலி வாக்காளர்களை அதிக அளவில் சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதேபோல அடுத்த ஆண்டு மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் மற்ற மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களின் பெயர்களை போலியாக வாக்காளர் பட்டியலில் பாஜக சேர்ப்பதாக அந்த மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி புகார் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் ஆசியுடன் பாஜக இந்த சதி திட்டத்தை அரங்கேற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், குஜராத், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த வாக்காளர்களின் எபிக் எண்ணும் மேற்கு வங்க வாக்காளர் எண்ணும் ஒன்றாக இருப்பதாக தெரிவித்தார். வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள வாக்காளர் அடையாள அட்டையில் ஒரே எபிக் எண் இடம்பெற்றுள்ளதாக சமூக வலைதளத்தில் செய்தி வெளியானது. இந்நிலையில் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரே எபிக் எண் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டுள்ளது. 25 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருப்பதாக தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம் அடுத்த 3 மாதங்களுக்குள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் தனித்துவமான எண் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி திரு சாகேட் கோகலே தெரிவித்துள்ளார். 2000ஆம் வருடத்தில் இருந்து இந்த தவறு இருப்பதாக கூறும் தேர்தல் ஆணையம் இதுவரை ஏன் அதனை சரி செய்ய முயற்சிக்கவில்லை என்று திரு கோகலே கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரே எண் கொண்ட வாக்காளர் அட்டைகள் எத்தனை உள்ளன என்பதை தேர்தல் ஆணையம் ஏன் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.